மன சுத்தி சுத்தி வருதே தானா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த புது வீடியோவில் உங்கள் பார்க்கல சந்தோஷம். இந்த வீடியோவில் நம்ம இந்த இந்தியன் பீட் எப்படி வாசிக்கன்னு பார்ப்போம். ஸோ இது பார்த்திங்கன்னா மனம் சுற்றி சுற்றி வருது தானா, அப்புறம் அன்புக்கு ஒரு நிமிடம் அதிகமாக இந்த மாதிரி காஸ்பல் சாங்ஸ் நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த பீட் ரொம்ப சிம்பிள் பீட் தான். ஸோ வெறும் பேஸ் ட்ரம், ஸ்னார் ட்ரம், ஐஆட் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஷீட் மியூசிக் கீழே வருது, நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஐஆட் வந்து எல்லா 8th நோட்ஸ்லேயும் வருது. ஸோ 1 and 2 and 3 and 4 and ஸோ பேசிக்காக இந்த பீட் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்ம 16th நோட்டில் கவுண்ட் பண்ண போகிறோம். 1E and 2E and 3 and 4 and கவுண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஐஆட் வந்து எல்லா 8th நோட்ஸ்லேயும் வருது. 1 and 2 and 3 and 4 and 1 and 2 and 3 and 4 ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ பேஸ் ட்ரம் பார்ப்போம். ஸோ பேஸ் ட்ரம் வந்து கவுண்ட்ஸ் 1 and 3ல் வருது. ஸோ நீ and 2E and 3E and 4E and ஸோ அதில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ 1E and சொல்லும் போது அந்த E கவுண்ட் அதில் இல்லை. ஸோ E கவுண்ட்டில் நம்ம எதுவுமே வாசிக்கிறது இல்லை. ஸோ 1 and 2 and 3 and 4 and ஸோ நீங்கள் கவுண்டிங் சொல்லும் போதும் அந்த பீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கவுண்ட் சொல்லணும். ஸோ உங்கள் கவுண்டிங்கில் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சுன்னா உங்கள் பீட் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், பீட் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 1 and 2 and 3 and 4 and 1 and 2 and 3 and 4 and அந்த E ஃபுல்லாமே நம்ம ரெஸ்ட்டில் கொடுத்துருவோம். ஸோ வந்து 1 and 2 and 3 and 4 and 1 and 2 and 3 and 4 and நெக்ஸ்ட்டு ஸ்னார் ட்ரம் பாருங்கள். ஸ்னார் ட்ரம் வந்து எல்லா ஆ கவுண்ட்ஸில் வருது. ஸோ 1 and 2 and 3 and 4 and 1 and 2 and 3 and 4 and ஸோ 1 and 2 and 3 and 4 and ஓகே. இதுதான் அவ்வளோ பேசிக் பீட்டு. ஸோ ஐஆட் எல்லாமே 8th நோட்ஸில் வருது. பேஸ் ட்ரம் கவுண்ட் 1 and 3ல் வருது. ஸ்னாப் ட்ரம் எல்லாமே கவுண்ட்ஸ் 6ல் வருது. ஸோ இப்போ நம்ம ஸ்லோவாக வாசி பார்ப்போம் இந்த பீட் எப்படி வருதுன்னு. ரொம்ப ஸ்லோவாக வாசி பார்ப்போம். 1 and 2 and 3 and 4 and 1 and 2 and 4 and 2 and 4 ஸோ இதுதான் இந்த பேசிக் பீட்டு. இப்போ நம்ம இப்போ பிபிஎம் போட்டு வாசி பார்ப்போம். ஸோ 60 BPM அண்ட் 100 BPMல வாசி பார்ப்போம். இந்த பீட் எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஓகே, இந்த பீட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது சிம்பிள் பேசிக் இந்தியன் பீட் தான். ஸோ இது உங்களுக்கு ஈஸியாக யாருனாலும் ஈஸியாக வாசிக்கலாம். ஸோ 1 and 2 and 3 and 4 and இதுதான் அந்த பீட்டு. அது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு சாங்ஸில் அப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சாங்கில் போடாமல் நீங்கள் ஒரு மெட்ரோனம் போட்டு கவுண்ட் போட்டு அது கூட வாசிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சாங்கில் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த பீட்டை பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா வேறு எப்படி இந்த பீட் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கீழே கமெண்ட்டில் போடுங்க. கண்டிப்பாக அதை வர நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோஸ் பற்றி சில கமெண்ட்ஸ் அண்ட் டவுட்ஸ் சில பேர் போட்டிருக்கீங்க. ஸோ அதையும் நம்ம இனிமேல் வர வீடியோஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ பற்றி ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இல்லை இனிமேல் வர வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த பீட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான பீட்டு தான். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு புது டாப்பிக்கோட பார்க்குறேன். பாய்.